வணக்கம் நண்பர்களே, இது சேலம் மரபு சந்தையோட போன காணொலியோட தொடர்ச்சி தாங்க. இந்த சேலம் மரபு சந்தை ஒவ்வொரு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 8 மணி முதல் மாலை 2 மணி வரை நடக்குங்க. இடம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி, அண்ணா சாலை, சொர்ணபுரி. என் பேர் பெரியசாமி. நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா வேம்பாகொண்டம்புதூர், ராசிபுரம் வட்டம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் வருதுங்க. நம்ம 2016 இருந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா பயிர் பார்த்தீங்கன்னா பப்பாளி, மஞ்சள், மிளகாய், கத்திரி, இந்த மாதிரி காய்கறி பயிர் எல்லாம் கலப்பு பயிராக பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சேலம் மரபு சந்தை தொடங்கினதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5வது வாரமாக இங்கே நேரடியாக விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த நேரடியாக கொடுக்கும்போது நம்ம உழைப்புக்கு உண்டான வருமானத்தை நாம் விலை நிர்ணயம் பண்ணி இங்கே சேல் பண்ணுறதுனால நல்ல லாபகரமாக இருக்குது. நல்ல ஒரு பயனாக இருக்குங்க. நன்றிங்க. வணக்கம். என்னுடைய பேர் பழனிசாமி. நான் மத்தூர் கிராமம், பெரியசினபுரம் ஊராட்சி, பெத்தநாயம்பாளையம் வட்டம், சேலம் மாவட்டத்தில் வச்சுக்கிட்டு வரோம். நம்ம பண்ணை பேர் ஆதிசிவன் இயற்கை வேளாண் பண்ணைங்கிற பேரில் வச்சுருக்கிறோம். நான் இயற்கை வேளாண் விஞ்ஞானி பத்மஸ்ரீ டாக்டர் சுபாஷ் பாலேக்கர் ஐயா அவருடைய இயற்கை வேளாண்மை பயிற்சி 2015 எடுத்துக்கிட்டு நம்ம விவசாயம் முறை இயற்கையாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தோட்டத்தில் கரும்பு, நெல், வாழை, பப்பாளி, பீர்க்கங்காய், முருங்கைக்காய், தக்காளி, கோவக்காய், முட்டைக்கோசு, காலிஃப்ளவரு, வெங்காயம், தேன் வாழை, ரஸ்தாளி, இந்த மாதிரி பயிர் வகைகள்லாம் இயற்கை முறையில் நம்ம உற்பத்தி பண்ணணும். நன்றி. வணக்கங்க. என்னுடைய பேர் பாரிவேல். நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பக்கத்தில் தோட்டப்பாடிங்கிற ஊர்லேருந்து வரோம். நாங்கள் 2012 இயற்கை வேளாண்மை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2014 இங்கே சேலம் மாநகரில் இயற்கை விளைபொருள் அங்காடி துவங்கணும். நம்ம கடைக்கு தேவையான மதிப்பு கூட்டின பொருள்லாம் நாங்களே பண்ணுறோம். சத்து மாவு பண்ணுறோம். இதில் 24 மூலப்பொருள், அந்த சிறுதானியங்கள், மரபுவகை அரிசிகள், இந்த 24 மூலப்பொருட்களும் போட்டு நம்ம சிறுதானியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் மக்காச்சோளம், கோதுமை அது மாதிரி பொருட்கள் கிடையாது. காரணம் என்னென்னா, மக்காச்சோளம், கோதுமை உடம்புக்கு வெப்பத்தை கொடுக்கும். அது அனைவரும் எடுத்துக்கூடாது. இது 1 வயது குழந்தை முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். நீரிழிவு நோய் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். அந்த முளைக்கட்டுனா நீரிழிவு நோயில் இருக்கிறவங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது முளைக்கட்டில் கழுவிட்டு காய வச்சுட்டு வறுத்து அரைக்கிறது. இது 1 வயசு குழந்தைங்க எல்லாருமே எடுத்துக்கலாம், எந்த தொந்தரவும் பண்ணாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கடலை உருண்டை, கடலை மிட்டாய், சீரக சம்பா அதிரசம், மாப்பிள்ளை சம்பா பொரியில் காரப்பொரி, அப்புறம் பொரி உருண்டை பண்ணுறோம். மாப்பிள்ளை சம்பா சிவப்பரிசி முறுக்கு, தூயமல்லி அரிசியில் மிளகாத்தூள் போடாத வெறும் மிளகு மட்டும் சேர்த்து மிளகு தட்டை செஞ்சுருக்கோம். இந்த நாட்டு நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை, இயற்கை வழியில் உற்பத்தி செஞ்ச உருளைக்கிழங்குலேருந்து சிப்ஸு, கடலை மிட்டாய் நம்ம பண்ணுறோம். வெளியில் பார்த்தீங்கன்னா லிக்விட் குளுக்கோஸ் போட்டு தான் பண்ணுவாங்க. நம்ம எதுவுமே போடாமல் நிலக்கடலை, வெல்லம் அது 2 சேர்த்து நிலக்கடலை மிட்டாய் செஞ்சுருக்கோம். கடலை உருண்டை இடித்து, அந்த இடித்த உருண்டை கடலை உருண்டை, எள்ளுருண்டை, பனவெல்லம் சேர்த்த எள்ளுருண்டையும் பண்ணுறோம், வெல்லம் சேர்த்தும் பண்ணுறோம். அப்புறம் இந்த ஆளி விதை உருண்டை பண்ணுறோம். ஃப்ளாக் சீடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒமேகா 3 மீனில் மட்டும்தான் அந்த சத்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சைவ உணவு எடுத்துக்கிறவங்க இந்த உருண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒமேகா 3 சத்து கிடைக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர் நம்ம வீட்டில் செஞ்சது இருக்குங்க. இங்கே சந்தைக்காக நம்ம சிகப்பரிசி, மாப்பிள்ளை சம்பா ரவா கேசரி, அதில் நாட்டு சக்கரை, நாட்டு மாட்டு நெய் சேர்த்து பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம பனையேறிகிட்டு பதநீர் சந்தைக்காக வாங்கிட்டு வரோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காய்கறியும் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஆவாரம்பூ, அவுள், இது எல்லாமே இருக்குது. நம்ம ஒரு அறம் சார்ந்து அறம் தவறாமல் இருக்கணுங்கிறத அந்த கொள்கையில் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம குழந்தைக்கு எப்படி செய்வோமோ அந்த மாதிரி தான் எல்லா தின்பண்டமும் பார்த்து செய்கிறேங்க. நன்றி. வணக்கம். என்னோட பேர் செந்தில். சேலம் அம்மாப்பேட்டையில் ஆதவன் அங்காடின்னு சொல்லி 8 வருஷமாக நடத்திட்டு வரோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தமாக மதிப்பு கூட்டி நிறைய பொருட்கள் பண்ணுறோம். இதில் மாச்சில்னு சொல்லிட்டு சோளம், கருப்பு கவனி, அப்புறம் மாப்பிள்ளை சம்பா, கேழ்வரகு, ஓமம் போட்டு ரத்தசாலி அரிசி, இந்த மாதிரி நிறையா பிஸ்கட்ஸ் வெரைட்டி பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் சோப்பு பார்த்திங்கன்னா புன்னை ஆயிலேருந்து பண்ணுறோம். இந்த ஆயில் இதுவரையிலும் யாரும் எனக்கு தெரிஞ்சு பண்ணதில்லை. தமிழ்நாடு முழுக்க எங்கேயுமே இந்த புன்னை ஆயில் பற்றி யாருக்குமே தெரில. நாட்டு மருந்து கடையில் கூட இந்த என்னன்றதே தெரில. இதோட மருத்துவ பலன் பார்த்திங்கன்னா ஆயிலாகவே பயன்படுத்தலாம். இது தீக்காயம், வெட்டுக்காயம் முதற்கொண்டு அத்தனை வகையான ஸ்கின் ப்ராப்ளத்துக்குமே இதை பயன்படுத்தலாம். தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். இது தோல் செல்களை புதுப்பிக்கிறதா இதோட வேலை. அந்தளவுக்கு நல்ல மருத்துவ பலன் இருக்குது. இதில் தான் சோப் செய்கிறோம். அதே மாதிரி இந்த சோப்பில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், ஆலிவ் ஆயில் 4மே பயன்படுத்துகிறோம். நம்ம ஒரு 3 வெரைட்டி சோப் செய்கிறோம். இது வேப்பெண்ணெய் சோப்பு, இது கற்றாழை சோப்பு. இது 4லுமே அந்த 4 எண்ணெயுமே காமனாக இருக்கும். அப்புறம் இடியாப்பம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவனி, ரத்தசாலி, சீரக சம்பா, இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம்.
அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த உருண்டையில் கடலை உருண்டை, எள்ளு உருண்டை, திணை, பாசிப்பருப்பு, பச்சைப்பயிறு, இந்த மாதிரி ஒரு 10 வகையான உருண்டைகள் செய்கிறோம். அது இல்லாமல் தானிய வகைகள் எல்லாமே இருக்குது. இலந்த வடை பார்த்திங்கன்னா நம்மளோட சிறப்பு என்னென்னா, நாட்டு இலந்த பழத்தில் மிளகு, பெருங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டுட்டு இடிக்கிறோம். வெல்லம் வந்து நம்மளோட நாட்டு வெல்லம் போட்டு தான் இடிக்கிறோம். அதோட சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். வெளியில் யாரும் அந்த மாதிரி செய்யறதில்ல. பச்சை மிளகா அந்த மாதிரி தான் போட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது மிளகு சம்பா, கொத்தமல்லி சம்பா இந்த மாதிரி நாட்டு ரக அரிசியை பயன்படுத்தி பண்ணிகிட்ருக்கோம். தேன் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து எடுக்கிறோம். அவங்ககிட்டருந்து எடுத்து பண்ணுறோம். இதில் மயிர்ச்சாயம் பார்த்திங்கன்னா இது ஒரு 15 வகையான மூலிகைகளையும் பூக்களையும் பயன்படுத்துகிறோம். இந்த மயிர்ச்சாயை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா முடி கருமையாக மட்டும்தான் வரும். செம்மட்ட முடி அந்த மாதிரி வராது. உங்களோட முடி வளர்ச்சியை பொறுத்து நாட்கள் ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் வரலும் அந்த கருமை நிறம் இருக்கும். இது அருள்நீர் பொடின்றது தண்ணியை தூய்மைப்படுத்துறதுக்காக. இதில் பச்சை கற்பூரம், வெட்டி வேறு, தேத்தாங்கொட்டை இந்த மாதிரி தண்ணியை சுத்தம் பண்ணுறது, தண்ணிக்கான உயிராற்றலை கூட்டி கொடுக்குற அத்தனை மூலிகையை இதை பயன்படுத்தி பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட பன்னீர் திராட்சை இது நம்மளோட கம்பத்தில் இருந்து மருந்து போடாமல் இயற்கையாக விளையிற அந்த திராட்சையை வந்து நம்ம எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இது ரோஜா குல்கந்து. இது இந்த சம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடலை நல்லா குளிர்ச்சி படுத்துறதுக்கு டெய்லி ஒரு ஸ்பூன் பயன்படுத்தலாம். இது நாட்டு பன்னீர் ரோஜாவிலேருந்து பண்ணுறது. உலர்பழ கலவை இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு அத்தி பழமும் அப்புறம் நெல்லிக்காய், நாட்டு நெல்லிக்காய் சீசனில் கிடைக்கிறப்ப மட்டும் தேனில் நம்மளே ஊறல் போட்டு பண்ணுறோம். இதில் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளை சர்க்கரையோ எதுவுமே கலக்கிறது இல்லை. அப்படியே நெல்லிக்காயை அவிச்சு தேனில் ஊறல் போட்டு பதப்படுத்தி சூரியப்படம் சொல்லுவோம், அந்த மாதிரி பண்ணுறது. அது இல்லாமல் மண் கட்டினத்தை வர விவசாயிகிட்ட நேரடியாக எடுத்துக்கிறோம். அரிசி ரகங்கள், கொத்தமல்லி இதெல்லாமே நேரடியாக விவசாயிகிட்ட இருந்து வாங்கி பயன்படுத்துகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு மாவு. அவளில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தசாலி அவல், கருப்பு கவனி அவல், மாப்பிளை சம்பா, சிவப்பு அவல். அது நாப்கின் பார்த்திங்கன்னா இந்த புளிச்சக்கீரை தண்டு இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து நார் எடுத்து பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் பண்ணுறாங்க, வாங்கி தான் சேல் பண்ணுறோம். ராசிபுரத்தில் இருந்துங்க. அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் நெல் ரகங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். நெல் ரகங்கள்லாம் மாப்பிளை சம்பா, கருப்பு கவுனி நெல் ரகங்கள்லாம் பண்ணி மரபு சந்தை கொண்டாடுறோம். இலந்த வடை, மோர், வாரம் வாரம் வந்து கருப்பு கவுனி பாயாசம் இல்லைன்னா கேழ்வரகு பால் பாயாசம் கொண்டாடுவோம். சரிங்க. வணக்கம் மக்களே, என்னுடைய பேர் ரமேஷ். நான் தருமபுரி மாவட்டம் அரூர்லேருந்து வரேங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா விளாம்பழத்தில் ஜாமு, தொக்கு, அல்வா அந்த மாதிரி பண்ணுறேங்க. எதுக்காக ஜாம், தொக்கு, அல்வா அந்த மாதிரி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா விளாம்பழத்தை கொடுத்தா விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இது காரணம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதீத புளிப்பு, துவர்ப்பு சுவை கலந்த மாதிரி இருக்கும். ஜாம் வந்து சப்பாத்திக்கு அந்த மாதிரி வந்து தடவி சாப்பிட்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளாம்பழம் நாட்டு சர்க்கரை மட்டும் தான் பயன்படுத்துங்க. வேறு கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே கிடையாதுங்க. ஒரு 2 மாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அல்வா வந்து செஞ்சுருக்கேங்க. இந்த அல்வா வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளாம்பழத்தில் எருமை மாட்டு நெய், பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் போட்டு சேர்த்துருக்காங்க. எருமை மாட்டு நெய்யுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உணவில் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க நம்ம முன்னோர்கள். ஆனால் நம்ம பயன்படுத்துறதில்லை. அதனால் குறிப்பாக எருமை மாட்டு நெய்யை பயன்படுத்தி இந்த அல்வா வந்து செஞ்சிட்ருக்குங்க. இது எல்லாமே இயற்கை முறையில் முற்றிலுமாக வந்து கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் தான் செஞ்சிட்ருக்கோம். இல்லை இதில் வெள்ளை சர்க்கரை எதுவுமே பயன்படுத்தலை. அதாவது அல்வா வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை சர்க்கரையில் தான் வரும் அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நாட்டு சர்க்கரையில் அல்வா வந்து மிகவும் சுவையாகவே இருக்கும். நீங்கள் அதை பயன்படுத்தி செய்யலாம் கண்டிப்பாக. நன்றிங்க. இது வந்து அகப்பை, நம்ம முன்னோர்களும் பயன்படுத்தியது அகப்பை. இது வந்து இது சின்னது கரண்டி, இது பருப்பு கடையிற மத்து, இது வந்து டீ குடிக்கிற கப்பு, சூடு வந்து ஆறாது. இது தண்ணி குடிக்கிற சொம்பு, இது போன் ஸ்டாண்டு, இது உண்டியல், இது கமண்டலம், இது சங்கடை குழந்தைங்களுக்கு பால் ஊற்றுறதுக்கு, இது மூங்கில் டீ கப்பு, இது களி கிண்டுறதுக்கு, இது பிரியாணி. இது எல்லாமே நானே செஞ்சது, நானே விற்கிறேன். அதனால் இப்போ இது கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். கிளாஸ் எடுத்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். கந்தம்பட்டி திருமகள் பைபாஸ். அதை வந்து இப்போ திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இப்போ ஒரு 4 நாள் பயிற்சி எடுத்துக்கிட்டாக்கா அவங்க வந்து இப்போ இது எல்லாமே கற்றுக்கலாம். கடைசி வாரம் மாதத்தில் கடைசி வாரம் வெள்ளிக்கிழமை கலெக்டர் ஆஃபீஸில் அவங்களே வந்து இடம் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் வந்து போடுங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறையா பொருள் போடுறாங்க. அப்போ வந்து நம்மளுக்கும் இடம் கொடுத்துருக்குறாங்க. வணக்கம். சேலம் மரபு சந்தையிலிருந்து. மரபு சந்தையில் காய்கறிகள், விதைகள் மட்டும் இல்லாமல் நிறைய செடிகளும் விற்பனைக்கு இருக்குது. வாசனை மிக்க பன்னீர் இலை செடி, மரிக்கொழுந்து, பூச்செடிகள் மற்றும் நிறைய நாற்றுகளும் இங்கே கிடைக்கும். தேவைப்படுறவங்க வேணுங்கிற செடிகளையும் வாங்கிக்கலாங்க. இந்த மரபு சந்தை பொருள்களை கொண்டு வந்து விற்கிற விவசாயிகளுக்கும்
அதை விவசாயிகள் கிட்ட இருந்து நேரடியா வாங்கிட்டு போற நுகர்வோர்களுக்குமே திருப்தியா இருக்கு. ரெண்டு தரப்புக்குமே திருப்தியா இருக்குது. நம்மாழ்வார் ஐயா சொன்ன மாதிரி என்னைக்கு விவசாயி தன்னுடைய பொருளுக்கு தானே விலை நிர்ணயம் பண்றாங்களோ அப்பதான் விவசாயிகள் லாபத்தை எடுக்க முடியும்னு சொல்லியிருந்தாரு. அது இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறிட்டு இருக்குங்க. சேலம் மாவட்டத்துல இருக்கிறவங்க இந்த மரபு சந்தையை பயன்படுத்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.